வேலைகளை தொடங்குவோம். அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கும்போது 2-3 தலைப்பின் கீழாக என்னுடைய சிந்தனைகள் இருந்த போதிலும் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு தலைப்பை குறித்து நான் தூத்துக்குடி திருச்சபையில் பேசியிருந்தேன். தலைப்பு என்னென்னா, நன்மை தீமை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து படித்தோம். அதாவது நன்மையை குறித்து மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொண்டோம். அந்த தீமையை குறித்து அதை குறித்து படிக்கும்போது தீமை செய்தால் என்ன நடக்கும், அதற்கான பாடுகள் என்ன, உதாரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. சரி, அதுக்கு முடிவு என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது இந்த செய்தி உண்மையிலே எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் ஒரு சிறிய திருப்புதல், நன்மையை குறித்து இந்த வசனம் என்னை மீண்டும் மீண்டும் சிந்திக்க தோன்றியது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். போதும். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. இந்த நன்மையை குறித்து படிக்கும்போது அநேக வசனங்கள் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருப்பேன். ஒரு சில வசனங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு, அந்த நன்மை, அதாவது அதனுடைய தொடர்ச்சி பார்த்திங்களா. ஸோ அதனால் அந்த நன்மையான காரியங்கள் வசனங்கள் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் மட்டும்தான், அதிகமாக நான் சொல்லப்போவதில்லை. இந்த வசனம் யோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். என்ன நன்மை, என்ன தீமை? நன்மை செய்யக்கூடிய இருக்கிறவர்கள் நாம் என்ன நன்மையெல்லாம் செய்ய முடியும்? இல்லை நம்மக்கிட்ட தீமையை தான் நம்ம செய்யணுமா? இல்லை தீமை நமக்கு இருக்கிறதா? அந்த நன்மையிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், அப்புறம் தீமையிலிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குணங்கள் எப்படி மாற வேண்டும், இதுதான் இன்றைக்கி பாடம். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நன்மையை குறித்தான காரியங்கள் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதான் நன்மை குறித்து நம்ம அன்னைக்கு பாடத்தை கற்றுக்கொண்டோம். இல்லை, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. யாருக்கு செய்யணும் அப்படின்றது குறித்து நம்ம அன்னைக்கு பாடம் படித்தோம். பிலமோன் முதலாவது ஒரு அதிகாரம் தான். பிலமோன் அதிகாரம் 1 14வது வசனம். நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னா அது யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். இங்கே ஒரு ரீகால், மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. சரிங்களா? பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனம். உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஸோ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். இந்த நன்மையில் பெற்றுக்கொண்ட நாம், வசனம் யோபுல எப்படி சொல்கிறப்பில்ல, யோபு நன்மையை, தேவன் கையில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ. நன்மையை எப்படி செய்யணும், நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் எப்படிலாம் நடக்க வேண்டும் சொல்லி வேதத்திலிருந்து பாடங்களை படித்தோம். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். அது முக்கியமான வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம்.
ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ரொம்ப தெளிவாக நம்ம வந்து அன்னைக்கு பாடத்தை படித்தோம். இன்னைக்குள்ள தலைப்புக்குள்ளே நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு சில நபர்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக பாவம், தீமை, தவறுதல், சாத்தானுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் யாரெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் ஒரு 10-20 பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாரையும் சொல்லணும் அப்படின்னா நேரம் பத்தாது. அதனால் ஒரு 3 நபர்களை குறித்து தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். உங்களிடத்தில் ஒரு சில கேள்வி. ஆதியாகமத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்களுடைய மனதில் தவறு செய்தவர்கள் பட்டியலில் யார் இருப்பார்? காயின். அப்போ ஆதாம் ஏவாள் தவறு செய்யலையா? தவறு செய்யலையா? ஆரம்பத்திலிருந்து அங்கே தீமை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாத குணம். ஸோ அதற்கு அடுத்து தான் காயின். காயின் என்ன தவறு செய்தாங்க? கொலை, தன்னுடைய சகோதரனை. அதுவும் ஒரு தீமை தான் இல்லை? அது அப்படியே தொடர்ச்சியாக வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. நோவா காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம், அதாவது பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். சோதம் கொமோரா, 10 வாதைகள். அப்படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தீமையை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து என்ன பாடம்? தீமை எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நானும் செய்கிறேன். நம்ம எல்லாரும் செய்கிறோம். தீமை செய்கிறோமா? நமக்கு தெரியாமலோ செய்கிறோம், இல்லை தெரிந்து செய்கிறோம், இல்லை மற்றவர்கள் சொல்லி செய்வோம். இன்றைக்கி அதை குறித்து தான் பாடத்தை படிக்க போகிறோம். 3 நபர்களிடமிருந்து நம்ம படிக்க இருக்கிறோம். நம்ம அந்த செய்தி வந்து அநேக நேரங்களில் வந்து கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இந்த தீமை என்ற தலைப்பிலிருந்து இந்த பாடங்களை நம்ம வந்து படிக்க இருக்கிறோம். கடைசியாக புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டு ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கி நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்துலேயும் படித்தோம். யூதாஸ், அது நன்மையா தீமையா யூதாஸ் செய்த காரியம்? ஓய்வு நாள் பள்ளி பாடத்துலேயும் கேள்வி நேரத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு தீமையை மையமாக வைத்துக்கொண்டு எல்லா நம்பிக்கையும் இழந்து போகிறான். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட தீமையை, அதாவது அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம்? நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா? அந்த தீமையை நம்ம செய்கிறோமா? அப்படி ஒன்றுனா நம்ம வந்து பார்த்து சொல்லலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் ரொம்ப பிரபலமான அதிகாரம். என்ன சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது? 2 ராஜாக்கள் ஒரு பதில் நாகமான். நாகமான் சம்பவத்தில் நன்மையை பெற்றது யார்? நன்மையை பெற்றது யார்? நாகமான். அந்த நன்மையை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது யார்? சிறு பெண். இன்றைக்கி நம்ம அவங்கள குறித்து படிக்க போகலை. எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன். இன்னைக்கு இவரை குறித்து தான் முதல் நபர், இவரை குறித்து தான் படிக்க இருக்கிறோம். என்ன நடக்கிறது இந்த சம்பவத்தில்? வசனம் 20லிருந்து 27 வசனங்கள் வரை கேயாசிக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிந்த செயல்தான், அறிந்த ஒரு சம்பவம் தான். நாகமான் சுகம் பெறுகிறான். நாகமான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா 5வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. நாகமானுடைய காரியம் எப்படி இருக்குது? அந்நிய தேவர்களுக்கு அல்ல, யாருக்கு? கர்த்தருக்கே நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றையும் செய்வேன்.
நாகமனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் தேவன் இப்படி ஒரு அற்புதத்தின் மூலமாக அங்கே சத்தியம் சொல்லப்படுகிறது. இயேசு கர்த்தர் உண்மையானவர், கர்த்தர் பெரியவர், காரியங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நாகமான் மூலமாக அந்த பெரிய பட்டணத்திற்கு செய்தி செல்லப்படுகிறது. ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதன் சுகமடைந்தாங்க அப்படின்னா யார் மூலமாக சுகமடைந்தாங்க, அப்போ நம்மளுக்கும் என்ன நடக்கலாம், சுகம் கிடைக்கலாம்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போகலாம். இல்லை, நன்மையை பெற்றுக்கொண்ட நாகமான் அன்னைக்கு அவன் மட்டும் நன்மையை பெற்றுக்கொள்ளலை, அந்த ஊருக்கு, அந்த நாட்டிற்கு, அந்த தேசத்திற்கு அவன் ஒரு முன்மாதிரியாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து கேயாசி குறித்து படிக்க இருக்கிறோம். கேயாசி என்ன பண்ணுறன்னா, என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். எதுவுமே வாங்கலை, நன்மையை பெற்றுக்கொண்ட நாகமான் இடத்துலேருந்து ஒன்றுமே வாங்கலை. அதனால் என் நாகமான் பின்னாடி கேயாசி சொல்கிறப்பல, நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே எதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். இன்றைக்கி அநேகர் வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உதவி செய்துவிட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு நினச்சோன்னா அவங்க வாங்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ உதவி செஞ்சேன் ஒன்றுமே செய்யாமல் போகிறான் பாரு, போனதுக்கப்புறமா சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயும் அதே சம்பவம் தான். ஒரு ஆசையின் நிமித்தமாக தன்னுடைய எஜமான், கேயாசினுடைய எஜமான் எலியா தீர்க்கதரிசி, ஒரு காரியம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வாசிக்கலாம் வசனம் 21வது வசனம். நாகமானை பின்தொடர்ந்தான், அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, ஆமாம், ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நாகமானுக்கு தெரியாது ஏன் பின்தொடர்ந்து வர்றான் அப்படின்னு சொல்லி கேயாசி. ஆனால் அதற்கு கேயாசி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு அவன் சுக செய்தி தான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுது தான் எப்ராயிம் மலை தேசத்தில் என்னிடத்தில் வந்தார்கள், அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். இங்கே ஒரு சம்பவம். எஜமான்கிட்ட என்ன சொல்கிறாங்க, எஜமான் சொன்னதாக பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்லக்கூடிய சம்பவம் இங்கே காணப்படுகிறது. நாகமானுக்கு தெரியாது எஜமான் கேட்டாங்களா இல்லை இவன் கேட்டானா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நாகமான் நன்மையை பெற்றுக்கொண்டு அதனால் அவன் கொடுக்குறான். ஆனால் தீமையை வந்து யாருக்கு இங்கே கிடைக்க போகுது, கேயாசிக்கு கிடைக்க போகுது. என்ன தீமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் 27, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே, இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது, தீமை வந்து எப்போ நடக்கும், உடனே. நம்ம என்ன செஞ்சாங்க, கேயாசி என்ன செய்கிறாப்புல, பொய் சொல்கிறாப்புல. பொய் சொல்லி அதை எஜமான்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி போனேன் நான் வாங்கினேன்னு சொல்லி உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல, அங்கேயும் இன்னொரு பொய். நாகமான்கிட்ட வாங்கும்போதும் ஒரு பொய், தன்னுடைய எஜமான்கிட்ட சொல்லும்போதும் ஒரு பொய். 25வது வசனம், பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அப்போ எஜமான் கேள்வி கேட்குறாப்ப, கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். நம்ம என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கோமா? பொய்யை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது பொய் சொல்லாமல் என்னைக்கு இருந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம். இங்கேயும் ஒரு பொய் சொன்னோம் அப்படின்னா அடுத்த பொய் பிறக்குது. அப்பொழுது கேயாசியை பார்த்து 26வது வசனம், அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா அப்படி கேட்குறான். அப்பமாவது ஒத்துக்கிருக்கலாம்ல. அப்பவும் என்ன பண்ணுறான் கேயாசி, எதுவுமே பதில் சொல்லலை.
கேயாசுனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? அவன் உடனே உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கேயாசை குறித்து இதுக்கு அடுத்து எங்கேயுமே கொடுக்கப்படலை. அப்படி தான் நமக்கு வேதம் சொல்லுது. கேயாசினுடைய நிலைமை, பொய் சொல்லக்கூடிய அந்த குணம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா? பொய் சொல்லக்கூடிய குணம் நம்மக்கிட்ட இருக்குதா? ஆசையில் அவன் பொய் சொல்லுகிறான். ஆசை, ஒருவேளை தெரியாமல் கூட அதை என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி எனக்கு நடக்கும்னு சொல்லி தெரியாமல் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அந்த தவறை செய்திருக்கலாம். இங்கே ஆசை தீமைக்கு ஒரு வேறாக இருக்கிறது, நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். முதல் நபர் கேயாசி. நான் எங்கும் போகவில்லை, நான் எதுவும் செய்யலை, உம்மிடத்தில் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு பொய் நடக்கிறது. இரண்டாவது நபரை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். முதல் நபரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, ஆசை, பொய், தீமை, அதுக்கு தான் வேறாக இருக்கிறது. அடுத்த நபர் 1 சாமுவேல் 25வது அதிகாரம். இங்கே ஒரு அருமையான சம்பவம். இந்த சம்பவம் அநேக பேர் படித்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு பாடத்தில் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், எதன் மூலமாக தீமையை பெற்றுக்கொண்டான். இங்கே வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபாலை குறித்து படித்திருக்கோமா? நாபால் குறித்து தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. நாபால் எப்படிப்பட்ட குணமுடையவன்? நாபாலுடைய குணம் தெரியுமா? 3வது வசனம், 25வது அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அதாவது 2 நபரை குறித்து சொல்கிறாங்க, நாபாலும் அவனுடைய மனைவியை குறித்து சொல்கிறாங்க. எது முதல்ல குறிப்பிடப்படுகிறது? அபிகாயிலை குறித்து சொல்லணுமா இல்லை நாபாலை குறித்து சொல்லணுமா? நாபால் பேர் தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாபால் யார்? அவனுக்கு அவன் தான் என்ன, கணவன் பற்றி சொல்லும்போது கணவன் மனைவி சொல்லும்போது கணவனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மனைவியை பற்றி சொல்லணும். ஆனால் இங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம்? அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தால் போதும். எதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் பற்றி சொல்கிறாங்க? முதல்ல மனைவியை குறித்து சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்போல்லாம் தீமை செய்கிறோமோ, தீமை குறித்து பேசுகிறோமோ, நமக்கு முதலிடம் கொடுக்கப்படுமா, 2வது இடம் கொடுக்கப்படுமா? நல்ல மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து இப்போ நாபாலை குறித்து தொடர்ந்து வாசிப்போம். அந்த புருஷனும் முரடனும் திராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். அவனுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாபால் அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கான அர்த்தம் முதல்ல பார்த்துரும். எபிரேய வார்த்தையில் கெசில்னு சொல்கிறாங்க. கெசில் அப்படின்னா முட்டாள், நாபால் அப்படின்னா முட்டாள். இங்கே அபிகாயில் குறித்து சொல்லும்போது மகா புத்திசாலி. முடிவு எடுக்கக்கூடியது என்ன எடுக்கணும்னு சொல்லி அபிகாயிலுக்கு தெரிந்திருந்தது. இங்கே ஒரு சம்பவம், தாவீது நாபால் இடத்துல ஒரு உதவி கேட்குறாங்க. நாபாலுடைய தொழில் என்னென்னா, ஆடு மயிர் கத்திரிக்க செய்து அங்கே வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்காங்கள. தாவீது பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகும்போது அந்த வனாந்தரத்தில் ஒரு உதவி தேவைப்படுகிறது. தன்னுடைய வேலையாட்களுக்கு, தன்னுடைய வாலிபர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. உதவி கேட்பதற்காக நாபால் இடத்தில் தாவீது தன்னுடைய வாலிபர்களை அனுப்புகிறாங்க. வசனம் 5வது வசனம், 25வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது 10 வாலிபரை அழைத்து,
நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து போதும். சுக செய்தியை விசாரித்து, நாபாலோட குணம் தெரிஞ்சிருக்குள்ள தாவீதுக்கு. நாபாலை பற்றி அறிந்ததுனால தான் தாவீது இந்த செய்தியை சொல்கிறாங்க, சுக செய்தியை அறிவித்து. சுக செய்தி என்னென்னா, உங்களுடைய 7வது வசனத்தில் இருக்கும். ஆமாம், உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள், அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. நீங்கள் எங்கள் இடத்துல இருந்தீங்க, நான் அவங்களை என்ன பண்ணல, வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய மேய்ப்பர்கள் அங்கே இருக்கும்போது, எங்களிடத்தில் இருக்கும்போது நாங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டோம், பத்திரமாக பார்த்து கொண்டோம். இன்னைக்கு தாவீதுக்கு ஒரு சூழ்நிலைமை, எப்படிப்பட்ட சூழ்நிலைமை, அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. உதவி செய்தது யாரு? நாபாலா, அவனுடைய மனைவியா? அவனுடைய மனைவி. எப்படிப்பட்ட உதவி? அந்த வசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கலாம். உதவி மிகப்பெரிய உதவி. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு. ஒருவேளை வேலைக்காரிகள் இருந்திருக்கலாம், ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். 25வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேயற்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சாப்பாடு இல்லை? மிகவும் அருமையான மகள் அபிகாயில். அவளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. நாபால் ஒரு கடினமான ஒரு மனிதன். அவனுடைய குணம் பார்த்திங்கன்னா, உதவின்னு கேட்குறாங்க. எப்படி உதவி கேட்குறாங்க? 10 வாலிபராக இருக்காங்க, நீ நல்லா இருக்கியா, நீ எங்கள் இடத்துல இருக்கும்போது நான் உங்களை சுகமாக பார்த்துக்கிட்டோம், உங்களை வேலையாட்களை நான் கவனமாக பார்த்துக்கிட்டோம், உங்கள் வேலையாட்களோட பொருட்கள் எதுவும் காணாமல் போனதில்லை. 8வது வசனத்தில் சொல்லுவாங்க, உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார். உங்கள் வேலைக்காரன் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாபாலுடைய குணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தமிழருடைய பண்பாடுன்னு போகும்போது, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, அவங்க விரோதியாகவே இருக்கட்டுமே, என்ன பண்ணுவோம், வாசல்லே நெல், அப்படியே போயிரு, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவோமா? இல்லை வாங்க. வீடு தேடி வந்தவரை நம்ம என்னைக்காவது வெளியே போய் சொல்லுவோமா? விரோதியாக இருந்தாலும் கூட சொல்லுவோமா? இங்கே நாபால்கிட்ட அந்த குணம் கிடையாது. விருந்தோம்பல் அவனிடத்தில் இல்லை. என்ன குணம் அவனிடத்தில் காணப்படவில்லை? விருந்தோம்பல் அவனிடத்தில் காணப்படவில்லை. 25வது அதிகாரம் 9வது வசனம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். எல்லாவற்றையும் அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு அந்த வாலிபர்கள் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களாம். அதுக்கு நாபாலுடைய பதில் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில், நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யாரு அணி? தாவீது யாரு? நம்ம உள்ளே வரும்போது கேட்போம்ல, யாரோ வந்திருக்கிறாங்க, யாருன்னு தெரியாது. ஒருவேளை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் என்றால், உங்களுடைய சகோதரரோ இல்லை நம்ம கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுமே, கணவன் மனைவிக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு சில காரணங்களால் கணவனுக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை, இல்லை மனைவிக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை. அந்த நபர் உங்களுடைய இல்லத்திற்கு வர்றாங்க. உடனே மனைவி சொல்லுவாங்க, இல்லை கணவனும் சொல்லுவாங்க, 2 பேரையும் சொல்லக்கூடாதுல்ல, தனித்தனியாக சொல்லக்கூடாதுல்ல, அதனால் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல போங்க. மனைவியோ கணவனோ சொல்லக்கூடிய வார்த்தை. அன்னைக்கு என்னை இந்த சம்பவத்தில் என்னை மையப்படுத்தி குற்றப்படுத்தினால உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு போங்க. அதே போல் வந்திருக்கான், வேலையே இல்லாமல் வந்துட்டு.
இங்கே நாபாலுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு கடினமான மனிதன், அவன் ஒரு முரடன். வேதம் அப்படி தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நம்ம அந்த குணம் நம்ம இடத்தில் காணப்படுகிறதா? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? கேள்வி கேட்டு எதுவுமே செய்யலை. தொடர்ந்து வாசிக்கலாம். 10வது வசனத்தில், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. எப்படி நிறைய பேர் இருக்காங்க, யார் எனக்கு தெரியும், யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது தாவீதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்த ஒரு சம்பவமாக இருக்குதா? விருந்தோம்பல் அவனிடம் காணப்படவில்லை. 2வது பாடம் நாபாலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அவமதிப்பது. உங்களிடம் தேவை என்று வந்த நபரிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவமதிக்கக்கூடிய ஒரு செயல். யாருன்னே தெரியாது, போ வெளியே போ. விருந்தோம்பல் அவனிடத்தில் காணப்படவில்லை. அவமதிக்கக்கூடிய ஒரு குணம் அவனிடத்தில் இருந்தது. 11வது வசனம், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை! நான் அறியாத மனுஷன். ஒரு முட்டாள்தனம் இல்லை, அவனுடைய பேர்லே பார்த்தீங்கன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனுடைய அர்த்தம் நாபால் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே நான் அறியாத மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனுடைய முட்டாள்தனத்தை என்ன பண்ணுறான்? மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறான். 3வது குணம், அவன் முட்டாள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அங்கே காணப்படுகிறது. ஸோ இந்த செய்தி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்ட தாவீதினுடைய வாலிபர்கள் மீண்டும் தாவீதினிடத்தில் எல்லாவற்றையும் தாவீதினிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ தாவீதினுடைய செயல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 13வது வசனம், அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு தாவீது 400 பேரை கூப்பிட்டு போகிறாப்புல. என்ன நடந்திருக்கும் அங்கே? என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நாபாலினுடைய இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவனுடைய செல்வங்கள், அவனுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் 2வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. 3000 ஆடை கொல்லணும்னா ஒரு 200 பேர் 400 பேர் போனால் தான் கொல்ல முடியும். ஒரு 10 பேர் போனோன்னா ஒரு வேளை அவனுக்கிட்டே வேலையாட்கள் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க? அழிப்பதற்காக ஒரு வேளை சென்று இருக்கலாம். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நாபாலினுடைய மனைவி எப்படிப்பட்ட குணம் பொருந்தியவள்? புத்திசாலியா, மகா புத்திசாலியா? மகா புத்திசாலின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது, வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் நாபாலுடைய மனைவினிடத்தில் போய் சொல்கிறாங்க, இப்படி நடந்தது. தாவீது சுகசெய்தி விசாரிக்க வருகிறார்கள். ஆனால் அவர்களை திரும்ப அனுப்பிவிடக்கூடிய சம்பவத்தை விளக்கம் கொடுக்கிறார் ஒரு வேலைக்காரர் அபிகாயில் இடத்தில். அப்போ தான் அபிகாயில் என்ன பண்ணுறாங்க? 18வது வசனத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் அந்த உணவு பதார்த்தங்களையும் சமையல் செய்து கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு போய் தாவீதின் இடத்தில் கொடுக்க சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, 19வது வசனத்தில் பின்பகுதியில், தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அதாவது இப்படிலாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்றத என்ன பண்ணல, போய் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே அவளிடத்தில் காணப்படக்கூடிய குணம் எப்படிப்பட்ட குணமாக இருந்தது? நாபாலினுடைய குணத்தை பார்த்தோம், விருந்தோம்பல் கிடையாது.
அவனிடத்தில் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இருந்தது, முட்டாள்தனம். அபிகாயிலுடைய செயல், அபிகாயில் வந்து இந்த இடத்துல தலையிட்டு இருக்கணுமா? தலையிட்டா ஒத்துக்கிடுவீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னதையும் மீறி நீ செய்யலாமா? நமக்கு 25வது அதிகாரம் 36வது வசனத்தில் எல்லாமே முடிந்து விட்டது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லிடுவாங்க. அபிகாயில் 36வது வசனம், அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்து இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். உங்களிடத்தில் யாராவது நீ இந்த மாதிரி தீமை செய்கிற, இல்லை ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அபிகாயில் நாபால் இடத்துல போய் சொன்ன அந்த நிமிடத்தில், அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். 38வது வசனம் இதான் நம்ம முதல்ல வாசித்தோம். அவன் செத்து போனான்னு சொல்லி வாசித்தோம். எதற்காக செத்தான்? எதற்காக செத்தான்னு படித்தோம் நம்ம. தாவீதுக்கு அவன் உதவி செய்யலை. தாவீது யாரு? தாவீது யாரு? ஒரு ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இன்னைக்கு நம்மக்கிட்ட இந்த குணங்கள் இருக்கிறதா? நம்ம இதே போல் செய்கிறோமா? இல்லை அபிகாயில் போல தெளிவான முடிவு எடுக்கிறோமா? இல்லை புத்திசாலியாக நடந்து கொள்கிறோமா? நம்ம சிந்திக்க வேண்டும். முதல் படித்த நபரை குறித்து நம்ம ஆசையில் செய்யக்கூடிய தவறு, ஒருவேளை தவறு செய்ததுனால தண்டனை வந்து கேயாசிக்கு கிடைக்கப்படுகிறது. இங்கேயும் நாபால் தவறு செய்கிறான், நாபாலுக்கு தண்டனை கிடைக்கிறது. அவனோடு இருந்த அவனுடைய மனைவி அதிலிருந்து விதிவிலக்கு. நன்மையை செய்யக்கூடிய ஒரு பழக்கம், விருந்தோம்பல். மூன்றாவது ஒரு நபரை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். சீக்கிரமாக கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 30. போதும். இங்கே எசபேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். இவன் நாபால் குறித்து நம்ம படித்திருக்கிறோம், கேயாசி குறித்து நம்ம படித்திருக்கிறோம். இன்றைக்கி பாடத்தில் கேயாசிட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், நாபேலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், அபிகாயிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், எசபேலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மிகவும் எப்படி ஆகாப் குறித்து சொல்லும்போது, ஆகாபை போல நான் யாரையும் பார்த்ததில்லை இப்படி ஒரு முட்டாள்தனம் செய்தது. அங்கே அபிகாயில் குறித்து படிக்கும்போது அபிகாயில் என்ன பண்ணுறாங்க? நன்மை செய்கிறாங்க. நாபால் இருந்தாலும், நாபால் முரடனாக இருந்தாலும் அபிகாயில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு குணம் புரிந்தவளாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆகாப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி சொல்லை கேட்டு தீர்க்க தரிசிகளை அழிப்பதற்கு 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முதல் வசனம். இல்லை, 1 ராஜாக்கள் 19. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரே தேவன் சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல பணிந்து கொள்ளக்கூடிய சம்பவம். இங்கே ஆகாப் எசபேலுக்கு சொன்னது நிமித்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரையும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் சங்கரித்து போடக்கூடிய ஒரு சம்பவத்தை, ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. எலியா ஓடிக்கிட்டே இருக்காப்புல, எங்கே போனாலும் விடவே இல்லை. ஸோ இப்படியாக மற்றவர் சொல் கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது?
தீமையாக நடந்து செல்லக்கூடாது. கேயாசி குறித்து படித்தோம். கேயாசிக்கு முடிவு இருந்தது. வேதாகமத்தில் அது கேயாசி குறித்து அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு சொல்லி சொல்லப்படவில்லை. நாபால் என்ன நடந்துச்சு? நாபாலுக்கு அவன் செத்து போனான். ஆகாப் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆகாப் ராஜாக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27, 28, 29வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசபேல் எப்படி மரிக்கப் போகிறாங்க, எப்படி இறப்பு இருக்குன்னு சொல்லி முன்பதாக கர்த்தர் சொல்லியிருப்பாங்க. எசபேலை குறித்து வசனம் 23 அதிகாரம் 21, எசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை எஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். 24வது வசனம், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. யாராவது உங்களை தூண்டி விட்டுருக்காங்களா? இல்லை தூண்டி விடுற குணம் உங்கள்கிட்ட இருக்கா? இன்றைக்கி எசபேல்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். நாபால்கிட்ட இருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். எசபேல்கிட்ட இருந்து பாடம். உங்களை யாராவது தூண்டி விடுறாங்கன்னா எனக்கு தெரியும், கிளம்பிடு. ஆகாபை காரியத்தை குறித்து படிக்கும்போது 29வது வசனம், அது யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் எலியா கிட்ட சொல்கிறாங்க. வசனம் 28 இருக்குது. 29வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாங்க, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கேயாசி மனம் திருந்தவில்லை. நாபால் தன்னுடைய முரட்டுத்தனமான குணத்திலிருந்து மனம் திரும்பவில்லை. இங்கே ஆகாப், ஆனால் ஆகாப்புக்கு தண்டனை கொடுக்குறாங்க, ஆனால் அவன் நேரத்தில் கொடுக்கப்படவில்லை. வசனத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல். அந்த பொல்லாப்புனா என்ன பொல்லாப்பு? 24வது வசனத்தில் வாசிச்சோம்ல, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியில் சாகிறவனை ஆகாத்து பறவைகளும் தின்னும் என்றார். அவன் அந்த பொல்லாப்பை நான் அவன் நாட்களில் வர பண்ணாமலும் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். தண்டனை உண்டு. ஒருவேளை மனம் கசந்து அவனுடைய குமாரர்களும் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பாடத்தை படித்தோம்னா, ஒருவேளை ஆகாபனுடைய குமாரர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா, தீமை செய்துட்டீங்க, என்ன பலன்? கடைசியில் என்ன தான் நடக்க போகுது? உங்களிடத்து விருந்தோம்பல் குணம் இல்லை, அவமதிக்கிறீங்க, மரியாதை இல்லை, தூண்டி விடுறீங்க, இந்த குணங்கள்லாம் உங்களிடத்துல இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆகாபை போல உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாக நடந்தோம். தாழ்மைன்ற குணம் நம்ம இடத்துல வரணும். எப்படிப்பட்ட குணம் நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம சிந்திக்க வேண்டும். மன்னிப்பு கேட்குறான் ஆகாப். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சில நபர்களை குறித்து நான் உங்களிடத்துல கேள்வி கேட்டேன். ஆதியாகமத்திலிருந்து யாரெல்லாம் தவறு செய்தாங்க, தண்டனை அனுபவித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தண்டனையை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த தண்டனை மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படவில்லையா? மன்னிக்கப்பட்டதா? நிறைய பேர் அவங்களுடைய தீமை செய்ததுனால, கீழ்ப்படியாமையினால அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மனம் திரும்புகிறார்கள். அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? மரித்து போகிறார்கள். ஆதாம், ஏவாள், காயின், தாவீது, பேதுரு, கெட்ட குமாரன், மனம் திரும்பி தான் எல்லாரும் வர்றாங்க. வரும்போது தேவன் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் பொருந்தியவர். ஆகாப் மன்னிப்பு கேட்கிறான். நாபாலுடைய முடிவு மரணம், கேயாசினுடைய முடிவு அவனுக்கு குஷ்டரோகம். அதுக்கடுத்து வேதாகமத்தில் அவனை குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை. இன்றைக்கி நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? தாழ்மையாய் நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க இருக்கிறோமா? இல்லை
நடக்கிறது நடக்கட்டும், நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்க போகிறோமா? எந்த குணங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதா? நன்மை செய்கிறோமா? இல்லை தீமைக்கு நம்ம வந்து வழிவகுக்கிறோமா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுப்பாராக. சிந்தித்து நாம் செயல்படுவோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.